ஹோட்டல் ஸ்டைல் முறுமுறு ரவா தோசை இனி வீட்டிலேயே செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு ரவா எடுத்துக்கோங்க. அது கூடவே 3/4 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு மைதா மாவு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப்பு அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு 5.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவா எடுத்தீங்களோ அதே கப்லேயே 5.5 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றி இதை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விடுங்க. இது ஊறினதுக்கப்புறம் ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப்பு ரவா சேர்த்து நல்லா கிளறிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இப்படி தோசையை ஊற்றி இதுக்கு நல்ல எண்ணெயை சுற்றி ஊற்றி மூடி வச்சு எடுத்தால் நம்ம முறுமுறு ரவா தோசை வீட்லேயே ரெடி.